வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான விவாதங்கள் தீவிரம். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கேடி லால்காந்த தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பாக முறைகேடு குறித்த முறைப்பாடுகள் வந்தால் அவை சட்ட ரீதியாக விசாரிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவிப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ரணில் விக்ரமசிங்கே வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக தகவல். ரணில் விக்ரமசிங்கே பிணை வழங்கப்பட்ட பின்னர் முதலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை தொடர்பு கொண்டதாக தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி உள்ளிட்ட பல கட்சிகள் பங்கேற்றிருந்தன. ஆனால் முந்தைய அமர்வுகளில் பங்கேற்ற பொதுஜன பெரமுன இம்முறை கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ளவில்லை. கலந்துரையாடலில் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கே பிணை வழங்கப்பட்ட நாளில் நீதிமன்ற முன் போராட்டம் நடத்திய கட்சி உறுப்பினர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதற்கான நீதிமன்ற உத்தரவின் நகலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் தேவையானால் சட்ட உதவி வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஒருங்கிணைந்த ஒரு பொதுவான எதிர்க்கட்சி தளத்தினை எவ்வாறு உருவாக்குவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இன்றைய கலந்துரையாடலின் முடிவில் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு தகவல் வழங்குவதற்கு அனைத்து தரப்பின் பங்களிப்புடன் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தமும் எட்டப்பட்டது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் நேரடியாக தொடர்புடைய முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து நாடு திரும்பி கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விவசாய மற்றும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியொன்றின் போது அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், எமது நாட்டில் அரசாங்கத்திற்கு மேலாக இன்னொரு அரசு செயல்பட்டு வருகின்றது. அத்தோடு குற்றங்களை நடத்தும் தனி அரசு கூட செயல்படுகிறது. அந்த குற்ற அரசை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன என்றார். இதன் ஒரு பகுதியாக இந்தோனேஷியாவில் திட்டமிடப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட கும்பலில் 6 பேர் கைது செய்யப்பட்டதையும் அவர் எடுத்து காட்டியிருந்தார். எமது நாட்டுக்கு எதிராக குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் நெருங்கிய நண்பரான அர்ஜுன மகேந்திரனையும் சிங்கப்பூரில் இருந்து கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான முறைகேடு குறித்த முறைப்பாடுகள் வந்தால் அவை சட்ட ரீதியாக விசாரிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிலையினை எடுத்துக்காட்டி அரசாங்கம் தமது நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ளது. சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படும் என்பதை முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். யாரேனும் முறைப்பாடு செய்தால் அது முன்னாள் ஜனாதிபதிகள் மீதானதா அல்லது வேறு யார் மீதானதா என்பதை கருத்தில் கொள்ளாமல் விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த அரசாங்கங்களில் அமைச்சுக்களை பொறுப்பு வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீதும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கடந்த 23ஆம் தேதி முதல் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சாதாரண பிரிவுக்கு மாற்றப்பட்டார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஹர்ஷ டி சில்வா மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் தான் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட போது அமெரிக்காவில் இருந்ததாகவும் நேற்று இரவு நாட்டுக்கு திரும்பிய நிலையில் இன்று காலை ரணில் விக்ரமசிங்கவை பார்வையிடுவதற்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வருகை தந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் அவர் கூறிய போது, என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தது எங்களுடைய முன்னாள் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நான் பார்வையிடுவதற்காக வந்துள்ளேன். அவர் இப்போது நலமாக இருக்கின்றார். இந்த நிலையில் தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி தனது 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் புதிய 2000 ரூபாய் நினைவு நாணயத்தால் வெளியிட்டுள்ளது. இந்த நாணயத்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவால் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்பட்டது. புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக வெளியிடப்பட்டுள்ள இது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் 5வது நினைவு நாணயத்தாளாக இது அமைகின்றது. சுவீசத்துக்கான ஸ்திரத்தன்மை என்ற 75வது ஆண்டு நிறைவு துணைப்பொருளை அடிப்படையாக கொண்டு தேசிய அபிவிருத்திக்கான பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலியுறுத்தும் வகையில் இந்த நாணயத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது.
இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார், மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMAN தவுகல, உதவி ஆளுநர் KGP ஸ்ரீகுமார், நாணய திணைக்களத்திற்கான ஆளுநர் PDP தயானந்த உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை வரும் செப்டம்பர் 9 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு வழக்கில் தொடர்பாக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அப்போது அவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்படி இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட ராஜித சேனாரத்ன வரும் செப்டம்பர் 9 வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டார். இதற்கு முன் ராஜித சேனாரத்ன மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததோடு அவர் ஆகஸ்ட் 29 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கடந்த ஆகஸ்ட் 20 நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 61 கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக நீதவான் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரரை எதிர்வரும் செப்டம்பர் 12 வரை விளக்கமறியலில் வைக்க நுகைகொட நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதுரலிய ரத்ன தேரருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதேவேளை கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் லாங்சா எதிர்வரும் செப்டம்பர் 12 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொஜிகடை போலீசில் இன்று சரணடைந்த நிலையில் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட நிமால் லாங்சா நேர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முற்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006 நடந்த போராட்டம் ஒன்றின் போது சட்டவிரோதமாக ஒன்று கூடியமை பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமையை முன்னிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லாங்சா மீது சட்டம் அதிபர் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே பிணை வழங்கப்பட்ட பின்னர் முதலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசமோடு தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகின்றது. இதன்படி தமக்காக எடுத்த நடவடிக்கைகளுக்கு உங்களுக்கும் எதிர்க்கு தரப்புகளுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என்று ரணில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் தான் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருக்கும். அதன் பிறகு அனைத்து தலைவர்களையும் சந்திப்பேன் என்றும் ரணில் விக்ரமசிங்கே கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதில் வழங்கிய சஜித் பிரேமதாச இந்த செயல்முறையை நான் எப்போதும் நிறுத்த மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது ரணில் விக்ரமசிங்கே வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவிற்கு மீண்டும் விளக்கமறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மீது ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவரது வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது இதற்கிடையே தமக்கு பிணை வழங்குமாறு கூறி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவரது பிணை மனுவை நிராகரித்து எதிர்வரும் செப்டம்பர் 12 வரை விளக்கமறியல் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் அசங் எஸ் போதாரகமன் பிறப்பித்துள்ளார்.